சொல்லொன்று செயல் ஒன்று கிடையாது. கேப்டன் எப்பவுமே தன்னால என்ன செய்ய முடியுமோ அதை மட்டுமே சொன்னார். அந்த வாக்குறுதியை நிச்சயம் நிறைவேற்றுவேன் அப்படின்னு கேப்டன் சொன்னார். அன்னைக்கு கேலி பேசிய அனைத்து கட்சிகளும் இன்றைக்கு தமிழக அரசு அதில் ஒரு முயற்சியாக தாயுமானவர் என்ற திட்டத்தின் மூலம் முதியவர்களுக்கு லாரியில வச்சு அந்த பொருட்களை கொண்டு வந்து விநியோகம் ஆரம்பிச்சிருக்காங்க. இது கேப்டனுக்கு கிடைத்த வெற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு கிடைத்த வெற்றி. ஏன்னா இந்த ஒரு திட்டத்தை கேப்டன் 2006 எங்களுடைய முதல் தேர்தல் அறிக்கையிலேயே இதை தெரிவிச்சிருந்தார். இது சாத்தியமில்லை என்று சொன்ன அத்தனை பேரும் இன்னைக்கு வாயடைத்து அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற நிலைக்கு வந்திருக்காங்க. ஏற்கனவே டெல்லியில கெஜ்ரிவால் அவர்கள், பீகார்ல, அதே மாதிரி சத்தீஸ்கர்ல, பல்வேறு மாநிலங்களில் இந்த ஸ்கீமை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களும் இதை கொண்டு வந்தார், இந்த வீடு தேடி ரேஷன் பொருள். இன்றைக்கு தமிழக அரசு தாயுமானவர் அப்படின்னு அதுக்கு பெயர் மாற்றி அந்த திட்டத்தை முதியவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு ஃபர்ஸ்ட் கட்டம் இந்த ஆரம்பிச்சிருக்காங்க. கேப்டனின் கனவு திட்டத்தை செயல்படுத்திய தமிழக அரசுக்கும் முதல்வர் அண்ணன் ஸ்டாலினுக்கும் தேமுதிக சார்பாக எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இல்ல, இது இப்ப நேத்து கிடையாது, பல ஆண்டுகளாக இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். தேமுதிக ஆரம்பிச்சு 20 வருஷம் இது மாதிரி பல விஷயங்களை நாங்களும் சந்திச்சிருக்கோம். பல கேஸ் நாங்களும் ஃபைல் பண்ணியிருக்கோம்.